வணக்கம் மக்களே. இனி ஏடிஎம் மூலம் பணம் எடுப்பவர்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிரடியான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த கட்டணம் வசூலிப்பாங்க அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு இனி கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும். ஒரு நாளைக்கு 5 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் வாடிக்கையாளர்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். ஏடிஎம் இன்டர்சேஞ்ச் கட்டணமும் அதிகரித்துள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு புதிய விதிகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும். இப்போது பணம் எடுப்பதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டும். வங்கிகள் கட்டணம் வசூலிக்கும். இதுவரை ஒரு நாளைக்கு 5 முறை இலவசமாக பணம் எடுக்க முடியும். ஆனால் இப்போது அதிக பணம் எடுத்தால் கட்டணம் செலுத்த வேண்டும். உங்கள் சேமிப்பு தொகையை உங்கள் கணக்கில் இருந்து எடுப்பதற்கு வங்கி கட்டணம் வசூலிக்கும். இது போன்ற விதிமுறைகள் வரவிருக்கின்றன. அதிகபட்ச பண பரிவர்த்தனைகள் கட்டணம் ரூபாய் 21 ரூபாய் 22 உயர்த்தப்படும். இப்போதிலிருந்து 5 முறை இலவசமாக பணம் எடுக்கலாம். ஆனால் அதற்கு மேல் பணம் எடுத்தால் இந்த புதிய கட்டணத்தை செலுத்த வேண்டும். ஏடிஎம் இன்டர்சேஞ்ச் கட்டணமும் ரூபாய் 17 ரூபாய் 19 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த இன்டர்சேஞ்ச் கட்டணம் மற்ற வங்கிகளின் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது வசூலிக்கப்படுகிறது. உங்கள் கார்டு பிஎன்பி வங்கியுடையதாகவும் நீங்கள் வேறு வங்கியின் ஏடிஎம்மில் பணம் எடுத்தாலும் இந்த வரம்பை மீறினால் இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும். மறுபுறம் ஏடிஎம் இயக்குவதற்கான செலவும் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. ஸோ ஏடிஎம் இன்டர்சேஞ்ச் கட்டணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்து அதோட ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்க. ஆனால் இந்தியன் ஏடிஎம்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது பேர் தான் ஏடிஎம் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா கட்டணம் வசூலிப்பாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கும். ஸோ அந்த கட்டணம் பார்த்தீங்கன்னா அதை அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு இத்தனை முறை தான் பார்த்தீங்கன்னா இலவசமாக உங்களோட ஏடிஎம் கார்டை வச்சு உங்களால் அமௌண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 முறைக்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கட்டணம் வசூலிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூல் வரவிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏடிஎம் இன்டர்சேஞ்ச் கட்டணம் 17 ரூபாயிலிருந்து 19 ரூபாயா உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் அதிக பண பரிவர்த்தனை செய்கிறீங்க, அதற்கான கட்டணமும் பார்த்தீங்கன்னா 21 22 உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டைம் மட்டும் ஏடிஎம்லேருந்து பணம் எடுங்க. சும்மா நீங்கள் எத்தனை முறை எடுக்கிறீங்கன்றதையே கணக்கு வச்சுக்காமல் நீங்கள் அதிக முறை எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கட்டணம் வசூலிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.